Hello folks, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிபி லேர்னிங் செஷன். நான் தான் உங்கள் தீபக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக்கர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி என்னடா நீ எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அமெரிக்கன் கம்பெனி மைக்ரோசாஃப்ட் மண்டே, அதாவது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, ஸோ மண்டே அந்த கம்பெனியை வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பும் மோடியும் ஒரு அண்ணா தம்பி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ அண்ணா இந்த டிக்டாக்கை வாங்கிட்டாங்கன்னா தம்பி அன்பேன் பண்ணி தான் ஆகணும். அண்ணாவோட கம்பெனியை பேன் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அன்பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற எல்லா அப்டேட்ஸுமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சைனாவோட எக்கனாமியை அழிக்கிறதுக்கு பல வழிகளை பல கண்ட்ரி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பல கண்ட்ரியில் டாப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பல விஷயங்கள் அப்படியே சொல்லிகிட்டே வந்தார். டிக்டாக் இந்தியா பேன் பண்ணதுக்கப்புறம் நாங்களும் பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். லாஸ்ட் வீக் ஒரு அப்டேட் கொடுக்குறாரு ப்ரெஸ்ஸுக்கு. டிக்டாக்கை வர சாட்டர்டே, அதாவது இன்றைக்கி நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸை கொடுக்குறாரு. ஸோ இந்தியா ஒரு 15 அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணதுக்கப்புறம், சைனாவோட 15 அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணதுக்கப்புறம், ஸோ முதல்ல ரொம்ப சந்தோஷமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இருக்கிற ஃபஸ்ட்டு பொசிஷனை சைனா எடுத்துக்கணும் அப்படின்றது சைனாவோட மிகப்பெரிய ஆசையாக இருந்துச்சு. ஸோ வேர்ல்டுலேயே பவர்ஃபுல்லான கண்ட்ரி அமெரிக்காவை தள்ளிட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைனா மேலே போகணும் அப்படிங்கிறது தான் சைனாவில் இருந்த பிரசிடென்ட்க்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் டிக்டாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதுதான் அவங்களோட எக்கனாமியை நிறைய விஷயங்கள் ஏற்றி கொடுத்துட்டு இருந்தாலும் டிக்டாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பயங்கரமாக ஏற்றி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஃபேஸ்புக்கை விட டிக்டாக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க இப்போத்தி இருக்க ரீசெண்ட் டேஸில். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு ஒரு பயம், எங்கே சைனா மேலே போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். இதையெல்லாம் தாண்டி இப்போ லாஸ்ட் வீக் ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா, நாங்கள் டிக்டாக்கை சாட்டர்டே பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே சைனீஸ் கம்பெனி, அதாவது டிக்டாக்கோட ஃபாதர் கம்பெனி பைடன்ஸ், அவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. இவங்க எல்லாருமே அமெரிக்காவோட பிரசிடென்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட பிரசிடென்ட் தரப்புலேருந்து ஒரு முடிவை சொல்லிட்டாங்க. ஸோ டிக்டாக்கை எங்கள் கண்ட்ரிக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிக்டாக்கை எங்களுக்கு விற்றுருங்க அப்படிங்கிற ஒரு கடைசி எண்டுக்கு தள்ளப்பட்டாங்க பைடன்ஸை. ஸோ டிக்டாக்கை நீங்கள் விற்றீங்கன்னா தான் நாங்கள் பேன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. கடைசியில் வேறு வழியே இல்லை. ஏன்னா டிக்டாக்கோட எக்கனாமி, டிக்டாக்கோட கம்பெனிக்கு ரொம்ப பெரிய ஃபேன் பேஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய யூசர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் மட்டும்தான். இந்தியா ஆல்ரெடி மூடிட்டாங்க. ஸோ அமெரிக்காவும் மூடிட்டாங்கன்னா அவங்க கடையை மூடுற வேண்டியது தான், அதாவது அவங்க கம்பெனியை மூடுற ஒரு நிலைமைக்கு தான் போகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு டிக்டாக்கை விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மைக்ரோசாஃப்ட் டிக்டாக்கை வாங்க போகுது. எப்போ வாங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குங்க, மண்டே வாங்கிடும். இன்கேஸ் மைக்ரோசாஃப்ட்டுக்கு அவங்க டிக்டாக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இந்தியாவிலையும் டிக்டாக் அன்பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா இப்போ மோடியும் ட்ரம்ப்பும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கல்ல. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. மண்டே கண்டிப்பாக நல்லதாகவும் நடக்கலாம், இல்லை நான் கம்பெனியெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் போகலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் ப்ரெஸ்ஸில் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே கண்டிப்பாக கம்பெனியை டிக்டாக்கை மைக்ரோசாஃப்ட்டுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ டிக்டாக்கர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா வேண்டிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் டிக்டாக் அங்கே போச்சு அப்படின்னா அன்பேன், நம்ம இந்தியாவில் டிக்டாக் அன்பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறது தான். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். டிக்டாக்கர்ஸ் யாராவதுன்னா சத்தியமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. லேர்னிங் செஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே தான் இருக்கும், அமுத்தி விட்டுருங்க. அண்ட் கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேரியன் பாய். சேனலில் இருக்க அதர் வீடியோஸை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.